பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் திக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டியணைத்தாலும் இத்தனைக்கும் தித்தேக்கும் இனித்த சுவை கரும்பே பேத்தாவி மயங்காது கனிந்தனரும் கனியே மெய்மையறி வானந்தம் விளக்குமருள் அமுதே தீர்த்தா என்று அன்பராம் தொழ பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரேயன் சிறுமொழி ஏற்றருளே. நன்றி. வரவேற்புரை. எங்கள் பதிப்பகத்திலே பல ஆன்மீக நூல்களை நாங்கள் வெளியிட்டு திருமந்திரம், திருவாசகம், இயேசுவும் ஞான சம்பந்தனம், இன்னும் தாய்மான பாடல்கள், பட்டினத்தா பாடல்கள், இந்திய தத்துவ ஞானம் போன்ற பல நூல்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று திருவருட்பா நூலை வெளியிடுவதிலே நாங்கள் மேலும் விடுவிக்கப்படுகின்றோம். திரு மணிவாசன் அவர்கள் எங்களுக்கு ஏற்கனவே 2 நூல்கள் தந்திருக்கிறார். ஒன்று திருவானைக்காவலை பற்றிய நூல், அடுத்தது திருவள்ளம் நமது அடிகளாருடைய பெண்ணியமை பற்றி சொன்னோம். அவர்கள் சந்தித்து 40% தான் அது தொண்டு உடைய சமுதாய தொண்டு என்ற அடிப்படையில் 60%. அந்த வகையில் நாங்கள் இந்த நூலை வெளியிடுகின்றோம். வள்ளலார் பசித்திரு புசித்திரு தனித்திரு என்று முழங்கியவர் அவருடைய நூலை வெளியிடுவதை நாங்கள் வெளியிடுகிறோம். அத்தகைய ஆன்மீக நூல் வெளியிடுவதற்கு தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்தவர்கள் நமது கொண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் திருமணானவர்கள் உதவியோடு அணுகிய போது அவர்கள் இந்த விழாவில் பங்கு கொள்ள மனமுந்து ஒப்பு அளித்தார்கள். அதற்காக உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் அவர்களை வருகிறவர்கள் வரைக்கு நன்றி. அடுத்து இந்த நூலை வெளியிடுவதற்கு அருட்செல்வர் தான் வெளியிடுவதாக முன்னால் இருந்தது. அதை ஒட்டி தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அவருடைய மகனார் திரு மாணிக்கம் அவர்கள் இதை இந்த நூலை வெளியிடுவதில் ஒப்புக்கொண்டார்கள். சக்தி குடும்பத்தின் தலைவர் வள்ளல் தமிழ்நாட்டினுடைய வள்ளலாரின் வள்ளலாரின் நிறுவனத்தின் தலைவர் அவர் மிகவும் அவர்களுக்கு உங்கள் சார்பாக எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகிறவர்களை வரவேற்கின்றோம். அடுத்து புலவர் அடியன் மணிவாசன் அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதிலே அவர்கள் மிகவும் ஆர்வம் கொண்டார்கள், குறித்து கொடுத்தார்கள். அவருக்கு உங்கள் நன்றியை தெரிவித்து அவர்களையும் வருகிறவர்களை வரவேற்கின்றோம். இங்கே பல பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நான் அன்போடு வரவேற்கின்றேன். கம்பன் கழக தலைவர், முன்னாள் அமைச்சர், மதிப்புக்குரிய மேன்மை மிகுந்த திரு ஆரம்பியப்ப அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களுக்கு நன்றி, வணக்கம். அடுத்து பேராசிரியர் அவை நடராஜன் வந்திருக்கார்கள், அவர்களுக்கு நன்றி. அடுத்து வழக்கறிஞர் காந்தி அவர்கள் வந்திருக்கார்கள், அவர்களையும் வருகின்றேன். அடுத்து எங்கள் பதிப்புத்துறையை சேர்ந்தவர்கள் ரவி தமிழ்வாணன் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் வருகின்றேன். இந்த விழாவிலே நான் ஒன்றை கூறக்கூடிய ஆசைப்படுகின்றேன். எங்கள் அருமை அண்ணன் பழனி ஸ்ரீராக்கும் குண்டக்குடி ஆதீனத்துக்கு நெருங்கிய தொடர்பு. இதற்கு முந்தைய ஆதீனம் 45வது ஆதீனம் தேவசிகாமணி அருணாச்சல பரமாச்சாரியார் கடியாவட்டியிலே SBF ஹைஸ்கூலிலே ரங்கநாதன் என்ற பெயரிலே கவிழ்ந்த
அண்ணன் பழனியப்பனும் அவரோடு பயின்றவர். அதை குண்டக்குடிகளாக அவர் ஆனந்தவுடன் எழுதிய கட்டுரைகளை வெளிப்படுத்தினார். அந்த வகையில் எங்கள் அண்ணன் பழனிக்கும் குண்டக்குடி காலத்துக்கும் தொடர்பு உண்டு. அந்த வகையிலே நமது தவத்திற்கு குண்டக்குடிகள் வந்து எங்கள் நிறுவனத்தில் பங்கு கொண்டு இந்த நூலை வெளியிடுவதை அவர் வெளிப்படுத்துகின்றோம். எல்லோருக்கும் மீண்டும் நன்றியை கூறி வழிபடுகிறேன். சரி, செல்லப்பன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடியன் மணிவாசன் அவர்களே, திரு சிவந்தநாதன் அவர்களே, மேலும் இங்கு வந்து அதாவது அறிவின் எல்லை, விஞ்ஞானத்தின் எல்லை என்று ஒரு எல்லை வரும்பொழுது அதை தாண்டி பார்க்கும் பொழுது நம்முடைய விஞ்ஞானம் வருகிறது. அதாவது இறைவன் என்பது, அருள் என்பது எப்பொழுது ஒரு மனிதன் அறிவுக்கு ஒரு எல்லை எட்டி விடுகிறதோ அதுக்கு போக முடியவில்லை என்பது நாம் இறைவனை தேடுகிறோம், இறைவனை காணுகிறோம். உலகில் பல்வேறு இடங்களிலும் இந்த தேடல்கள் வரும்பொழுது வெவ்வேறு இறைவர்கள் தோன்றுகிறார்கள், வெவ்வேறு மதங்கள் தோன்றுகிறார்கள். ஆனால் தேடல் என்பது ஒரே தேடல் தான். பல காலகட்டங்கள், பல இடங்கள், பல வித்தியாசமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது ஒரு சில இடத்தில் அல்லாஹ் என்று வருகிறார், சில இடத்தில் கிறிஸ்து என்று வருகிறார், சிவன் என்று வருகிறார், விஷ்ணு என்று வருகிறார். இவை அனைத்தும் நாம் மதம் என்ற பெயரில் வெவ்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியில் என்ன ஒரு கோட்பாடு என்றால், எங்கே ஒரு மனிதனுடைய அறிவு, சிந்தனை ஒரு எல்லையை எட்டுகிறதோ அந்த எல்லைக்கு மீறி வரும் இந்த ஒரு சிந்தனை தான் இறை அன்பு. இதில் நாம் வெவ்வேறு மதங்களை பின்பற்றி வருகிறோம். இதற்காக சர்ச்சைகள் இருக்கிறது. அவர் ஒளி வழிபாடு என்ற ஒரு கடைசியில் அனைத்து மதமும் ஒன்று, இறைவன் என்பது ஒரு ஒளி என்ற ஒரு கருத்தை மிகவும் ஆணித்தரமாக எடுத்துக் கூறுகிறார். நாம் அத்வைதம் என்று கூறலாம், எவ்வாறு வேண்டும். அதாவது இப்பொழுது சயின்டிபிக் இதை பார்த்தோம்னா மனிதனுடைய மூச்சு இயக்கம் அனைத்துமே எலக்ட்ரான், அதாவது எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருக்கும் பொழுதுதான் உயிர் இருக்கிறது என்கிறார்கள். இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இல்லை என்றால் ஒரு மனிதனுடைய இயக்கம் இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த இயக்கம், இந்த சக்தி என்பது ஒளியா அல்லது ஒலியா அல்லது எந்த ஒரு ஈர்ப்பு சக்தியா என்று ஒரு காணாத ஒரு இறையில் நாம் இறைவனை வெவ்வேறு பெயரில் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நூலுக்கு எத்தனை உரைகள் வேண்டும் என்பது ஒரு சர்ச்சை. சிலர் கூறலாம், ஒரு நூலுக்கு ஒரு உரை கூறிவிட்டார், மறுபடியும் ஒரு உரை வேண்டுமா என்று சில கேள்விகளும் இருக்கும். ஆனால் ஒரே இறைவனை ஒவ்வொருவர் தனியாக பார்க்கும் பொழுது அந்த பரிமாணம் மாறுபடுகிறது. அந்த புதிய பரிமாணத்தை எடுத்து ஒருவர் சற்றே மாற்றி பார்க்கும் பொழுது இந்த பரிமாணம் மாறுபட்டு இருக்கிறது. ஏற்கனவே கூறியதை விட என்னுடைய பரிமாணம் சற்று மாறுபட்டு இருக்கிறது. இங்கிருந்து என்று எடுத்து கூற வேண்டிய கடமை அவருக்கு உண்டு. ஆகையினால்தான் எந்த ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு கருத்துக்கும் வெவ்வேறு பரிமாணங்களும் வெவ்வேறு உரைகளும் உள்ளன. அவ்வாறு இன்று ஒருவர் அடியன் மணிவாசன் அவர்கள் சுவாமி சரவணானந்தா அவர்களுடன் வழியில் வந்தவர். அவர் இந்த ஒரு எளிய உரையை எடுத்து இந்த ஒரு பெரும்பணியை ஆற்றியதற்கு நான் என் சார்பிலும் என்னுடைய தந்தையின் சார்பிலும் எங்களுடைய வணக்கத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சிவந்தநாதன் அவர்கள் கூறினார்கள், இந்த நூல் கடந்த அக்டோபர் மாதமே வெளிவந்திருக்க வேண்டியது. இப்பொழுது இந்த ஒரு விழாவில் இந்த நூலை அடிகளார் அவர்களுக்கு கொடுக்கும்
ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்த நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியை கூறி இந்த விழாவுக்கு சிறப்பு செய்வதற்கு கூறி விடுகிறேன். மக்களே, இந்த விழாவிற்கு மிகச் சிறப்பான ஒரு மதிப்பை உண்டாக்கி இருக்கிறார்கள் நம்முடைய ஆரம்பி அவர்கள். அவருடைய வருகையின் காரணமாக தள்ளாத வயதில் கூட தமிழ் என்றால் நான் தள்ளி நிற்க மாட்டேன் என்று நிரூபிப்பதற்காகவே வந்திருக்கிறார்கள். அதே போல அவை அவர்கள் வந்திருக்கிறார்கள். பாரிஸில் இருந்து அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற பாலகிருஷ்ணன் அவர்கள் ஐயாவுடைய விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றே வந்திருக்கிறார்கள். இப்படி ரவி சுப்பிரமணியம் கவிஞர் காந்தி அவர்கள், நம்முடைய சுப்பிரமணியம் அவர்கள் தேசிய நடிகரை பற்றி மிக அருமையான ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல கடைசி வரிசையில் காணாமல் போவதற்காகவே உட்கார்ந்திருக்கிறார்கள் சில பேர். ஏனென்றால் விழாவில் குறுக்கே எழுந்து போக முடியாது என்பதற்காக நம்முடைய வைரவன் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அதே போல நம்முடைய சொக்கலிங்கம் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். நான் இங்கிருந்து பார்க்கிறேன், நீங்கள் தப்பித்து போகக்கூடாது. ஆகவே இவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிற இந்த விழா மிகச் சிறப்பான ஒரு விழாவாக இருப்பது என்பதில் சந்தேகமில்லை. இந்த விழாவிற்கு நம்முடைய சுப்பையாவும் திருஞானம் அவர்களும் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு அல்லும் பகலும் அயராமல் பாடுபட்டார். அதே போல ரவி அவர்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்வதற்காக அடிகளார் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு அவர்களும் இந்த விழாவை சிறப்பாக செய்வதற்கு உதவி செய்தார். ஆக இந்த சூழ்நிலையில் நம்முடைய அடிகளார் அவர்கள் இன்றைக்கு வந்து நாளைக்கு ஒரு விழாவிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஹரிச்சந்திரன் அன்போடு அன்றைக்கு இட்ட அந்த அன்பு கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவே நான் கட்டாயம் வருகிறேன் என்று அவர் விளந்தது நாம் செய்த பாக்கியமா. ஏனென்றால் நம்முடைய அடிகளார் அவர்களுடைய குருமகா சன்னிதானம் என்ற பெரிய அடிகளாரை நான் அறிவேன். அவரோடு சுற்றி திரிந்திருக்கிறேன். அவருடைய சீடராக நம்முடைய ஹரிச்சந்திரன் அவர்கள் தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு பல முறை பயணங்கள் செய்திருக்கிறார். அடிகளார் அவர்கள் வருகிறார் என்றால் ஐயா அவர்களுக்கு, ஹரிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு ஒரே குதூகலம் இருக்கும். அந்த வகையிலே அந்த அடிகளாரோடு அவர் கொண்ட அந்த தொடர்பு கடைசி வரைக்கும், அவருடைய இறுதி நாள் வரைக்குமே அந்த தொடர்பு நீண்டது. அதற்கு பிறகு இப்போதும் அந்த தொடர்பு அவர்களுடைய குடும்ப தொடர்பாக மாறியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அடிகளார் அவர்கள் நம்முடைய தலைமை உரையை இங்கே வழங்கி இருக்கிறார்கள். வழங்கி இருக்கிற அந்த சூழ்நிலையில் தான் நான் உங்களை எல்லாம் நினைவூட்டுகிறேன். அடிகளார் எப்பேற்பட்ட ஒரு தமிழ் தொண்டை ஆற்றியவர்கள், தமிழுக்காக தன்னை எப்படியெல்லாம் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். சன்னிதானம் இன்றைக்கு மிகச் சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நமக்கு சிறப்பு சேர்க்கிறது. அடிகளார் அவர்களை தலைமை உரை ஆற்றி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு பொன்னாடை அணிவிப்பதை பற்றி நம்முடைய சுப்பையா அவர்கள் ஒரு நாளைக்கு முன்பு பேசினார். பொன்னாடை அணிவிப்பதிலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அது இருந்தால் அது ஒரு பொய்யாடு. பொன்னாடை என்பது உபயோகப்படுத்த முடியாது என்று வருது, என்ன செய்யலாம் என்று சொன்னபோது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சார்ந்தவர்கள் அனைவருக்குமே அவர் ஒரு தருக்கி துண்டை அணிவித்தார். அதற்கு காரணம், வீட்டுக்கு போனாலும் கூட அவர்கள் துவட்டி கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்படி பழனியப்பா பிரதேசனுடைய நிறுவனம் பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். நம்முடைய பொன்னாடை எல்லாம் என்ன எல்லா இடங்களிலும் வாங்கி ஒவ்வொருத்தரும் அடுக்கி வைத்திருக்கிறார். அநேகமாக ஒருத்தர் பொன்னாடை அணிவிக்கிறார் என்றால் அவருக்கு அணிவிக்கப்பட்ட பொன்னாடையை தான் கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பொன்னாடாக அவர்கள் செய்ததை போல இந்த மாதிரி தருக்கி துண்டுகளை, துவட்டுகிற துண்டுகளை, கதர் துண்டுகளை அனுபவிக்கலாம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுடைய கவனத்திற்கு இதை நான் கொண்டு வருகிறேன்.